மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியா தனது தாக்குதலை நிறுத்தினால் எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மிக முக்கிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியா தனது தாக்குதலை நிறுத்தினால் எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து தாக்குதலை இந்தியா நிறுத்தினால் எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, பாகிஸ்தான் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை இந்தியா தொடுத்திருக்கும் நிலையில் 9 இடங்களில் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா தனது தாக்குதலை நிறுத்தினால் எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் ரஜோரி, பூஞ்ச் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை மீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது இந்தியா தனது தாக்குதலை நிறுத்தினால் எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறது. எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என பாகிஸ்தான் முன்வந்துள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான தர் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை அந்நாட்டு அரசாங்கம் சார்பாக வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக எல்லையில் பதற்றத்தை இந்தியா குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் பாகிஸ்தான் முழுமையாக தயாராக உள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எல்லையில் இன்று காலை நடத்திய அந்த ஆபரேஷன் சிந்தூர் அதனுடைய அந்த பாதிப்புகள் கடுமையாக பாகிஸ்தானில் இருக்கும் நிலையில் பல்வேறு தீவிரவாத கூடங்களையும் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது கண்டறிந்து இந்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. இதன் மூலம் நிரூபணம் ஆகியுள்ளது என்ற ஒரு கருத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கும் நிலையில் இந்த ஒரு கருத்து என்பது தற்போது பாகிஸ்தான் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக எல்லைப் பகுதிகளில் பதற்றத்தை தவிர்ப்பதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை குறைப்பதற்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளது. இந்தியா ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே அந்த எல்லைப் பகுதியில் இருக்கும் பதற்றத்தை குறைக்க முடியும். அதற்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கினால் நிச்சயமாக பாகிஸ்தானும் ஒத்துழைப்பு தரும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலை அறிவிப்பை பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலும் இந்தியாவினுடைய இந்த ஒரு நடவடிக்கை தாக்குதல் என்பது நியாயமற்றது என்ற ஒரு கருத்தை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக 2வது முறையாக முன்வைத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்தியாவினுடைய அந்த பதற்றத்தை தணிப்பதற்கான ஒரு எல்லைப் பகுதியில் பதற்றத்திற்கான ஒரு நடவடிக்கைகள் என்பது இந்தியாவின் ஒத்துழைப்பு அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலையும் பாகிஸ்தான் அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா இனி தாக்குதலை நடத்தினால் மட்டுமே பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தும் என பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.